வணக்கம். நான் ஐக்குட்டியோட அம்மா பேசுகிறேன். இலங்கை போயிட்டு வந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே என்னோட மார்கழி கோலம் கூட கனெக்ட் பண்ணி தான் சொல்லிட்டுருக்கேன். நடுவில் கொஞ்சம் சின்ன கேப் வந்துருச்சு. இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம். மார்கழி 9 அன்னைக்கு பறவைகள் கோலம் தான் போட்டிருந்தேன். பறவைகள்னாலே வானத்தில் ஜாலியாக பறக்கிறது தான். வானத்தில் ஜாலியாக பறக்கிறதுனாலே நமக்கு ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இல்லையா? ஸோ என்னோட ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். இண்டிகோவில் தான் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ணிட்டோம் அப்படின்றதுனால எங்களுக்கு வந்து ட்ராவல் காஸ்ட் கம்மியாக தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போனது வந்து நவம்பர். ஸோ இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி நவம்பரில் கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ எங்களுக்கு வந்து ஒரு அடல்ட்டுக்கு அப் அண்ட் டவுன் சேர்த்து வந்து 15,000 கிட்ட ஆச்சு. ஐக்குட்டி வந்து 2 இயர்ஸ் முன்னாடி பேபி ட்ராவல் பண்ணும்போது அப்படின்றதுனால அவனுக்கு வந்து ஆஃப் டிக்கெட் போட்டிருந்தாங்க. ஸோ வந்து அப் அண்ட் டவுன் சேர்த்து ஐக்குட்டிக்கு வந்து 8,000 கிட்ட வந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கிளிப் நான் ஸ்ரீலங்காவிலேருந்து ரிட்டர்ன் வரும்போது சென்னையில் எப்படி லேண்ட் ஆகுதுன்றது தான் எடுத்திருந்தேன். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றதுனால எனக்கு எல்லாமே புதுசாக இருந்தது, ஹாப்பியாக இருந்ததுனால எல்லா மொமெண்ட்ஸையுமே வந்து கேப்சர் பண்ணணும்னு நினச்சி இதை வந்து நான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ விசா பொறுத்த வரைக்கும் விசா வந்து இந்தியன்ஸ்க்கு ஃப்ரீ, சில கண்ட்ரீஸ்க்கு வந்து ஃப்ரீ பண்ணியிருக்காங்க. அதில் நம்மளுக்கும் வந்து ஃப்ரீ தான். நாங்கள் வந்து இடிஏ எடுத்திருந்தோம், அதாவது ஆன்லைன் விசா எடுத்திருந்தோம். அங்கேயே போய் டேரெக்டாகவும் நம்ம எடுத்துக்கலாம், ஸ்ரீலங்காலேயே போயிட்டு டூரிசம் விசா. ஆனால் வந்து அங்கே சில நேரம் கூட்டமாக இருக்கும், அது வந்து லேட் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நாங்கள் வந்து ஆன்லைன்லேயே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருந்தோம். ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது ப்ரொசீஜர். அது எல்லா டாக்குமெண்ட்ஸும் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளேயே நமக்கு வந்து கொடுத்துட்றாங்க. நாங்கள் டிக்கெட் புக் பண்ணது 1.5 மாதத்துக்கு முன்னாடி இருந்தாலும் விசா புக் பண்ணது வந்து ஃப்ளைட் போகிறதுக்கு ஒரு 10 டேஸ் முன்னாடி தான் புக் பண்ணியிருந்தோம். அதுவே வந்து எங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிருச்சு. ஸோ ஸ்ரீலங்காவுக்கு இங்கேருந்து ட்ராவல் ஹவர்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1.25 மணி நேரம் போட்டிருந்தாங்க. அதுக்குள்ளேயே கூட சீக்கிரமாக கூட நாங்கள் ரீச் ஆகிற மாதிரி இருந்தது. போகிறதே தெரியல. ஃப்ளைட்டில் ஃபுல்லாக வந்து மேகமாக இருக்கும். ரொம்ப தூரத்தில் கடல், ஆறு அதெல்லாமே வந்து தெரிஞ்சுது. ரொம்ப பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ். ஃப்ளைட்டில் போகிற முன்னாடி வரைக்கும் வந்து ஃப்ளைட் தானே சும்மா அப்படியே வானத்தில் பறக்கும். அதில் பெருசாக எக்ஸ்பீரியன்ஸாக எதுவுமே இருக்காது. சும்மா ஒரு ஏர் பஸ்ஸில் போகிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து அந்த க்ளவுட்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஹாப்பியாக இருந்தது. ஸோ நாங்கள் போனது வந்து ஸ்ரீலங்காவில் பலாலி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். அது வந்து ஜெஃப்னாவில் இருக்குது, யாழ்ப்பாணத்தில். எங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் ஃப்ரெண்ட் வீடு இருந்தது அப்படின்றதுனால நாங்கள் வந்து அங்கே நியர்பை போட்டிருந்தோம். ஆனால் மோஸ்ட்லி எல்லா டூரிசம் எல்லாருமே வர்றது வந்து கொழும்பு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக தான் இருக்கும். நாங்கள் போயிருந்தது சின்ன ஃப்ளைட்டு, கிட்டத்தட்ட பஸ்ஸை விட ரொம்ப குட்டியாக நெருக்கடியாக இருந்த மாதிரி இருக்கும். நம்ம பேசுகிறது முன்னாடி சீட்டில் இருக்கவங்களுக்கு, பின்னாடி சீட்டில் இருக்கவங்களுக்கு, எழுத்த சீட்டில் இருக்கவங்களுக்கு இன்னும் எல்லாருக்கும் கேட்குற மாதிரி இருக்கும். தலை கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்காது, கொஞ்சம் ஸ்பேஸ் இதுவாக இருக்காது. அந்த மாதிரி சின்ன இதுவாக தான் இருந்தது. ஆனால் மொத்தமாக ஓவராலாக வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் நம்ம ஒரு தடவையாவது ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த க்ளவுட்ஸு, அந்த கடல்லாம் மேலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள்.